ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபேக்டோரியல் ஜாவா கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஃபேக்டோரியல்னால் என்னென்னா ஒரு நம்பருக்கு மல்டிபிள்ஸை கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 5 எடுத்தோன்னா 5க்கு ஃபேக்டோரியல்னால் என்னென்னா 5 × 4 × 3 × 2 × 1. அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் எடுத்தோன்னா 4க்கு ஃபேக்டோரியல் என்னென்னா 4 × 3 × 2 × 1. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னத்தை கேட்டிருக்காங்கன்னா அவங்களே ஒரு நம்பர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் நாங்கள் கண்டுபிடிச்சி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ப்ராப்ளம். இந்த ப்ரோக்ராத்தில் இருக்க சேலஞ்ச் என்னென்னா அவங்களே ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் தருவாங்க. அந்த ப்ரோக்ராத்தை தான் நாங்கள் மாடிஃபை பண்ணணும். நாங்களே ஃபஸ்ட்டுலாம் ப்ரோக்ராம் எழுதக்கூடாது. இந்த ப்ரோக்ராத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே பஃபர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கேனர் கிளாஸ்னு இன்னொரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கேனர் கிளாஸ் தான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நாங்கள் ஸ்கேனர் கிளாஸே இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். அதை நான் இப்போது அன்பிளாக் பண்ணேன். கமெண்ட் ரெண்டையும் எடுத்துகிட்டு அதை வச்சு நாங்கள் இப்போது ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இன்புட்டை வாங்கினேன் யூஸர்கிட்டேண்டு, அது கம்ப்யூட்டர்கிட்டேண்டு. அதனால நான் ஒரு ஸ்கேனர் கிளாஸு இன்புட் வாங்கக்கு ஒரு ஸ்கேனர் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். உங்களுக்கு தெரியும், நெஸ்ட் ஆஃப் போட்டால் அது ஒரு இன்டிஜர் வேல்யூ தானே எடுத்துடும். இப்போ நான் இந்த இன்டிஜர் வேல்யூவை நான் நம்பர்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணேன். இனி நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் எதுக்குன்னா கடைசி அவுட்புட் பிரிண்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கு நான் ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணேன். இனி நாங்கள் ஒய் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் எந்த லூப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப், ஒய் லூப். எனக்கு ஒய் லூப் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் ஒய் லூப் யூஸ் பண்ணியேன். இனி நாங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே எங்கள் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் ஏதாவது லாஜிக் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு லாஜிக் என்னென்னா நார்மலாக ஃபேக்டோரியலுக்கு இப்போ 1ன்னு வேல்யூ இருக்குது. இப்போ நான் அது கூட அந்த நம்பரில் நாங்கள் வாங்கின இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்டுக்கு வேல்யூ நான் குறைப்பேன். அப்படி ஒவ்வொரு லூப்லேயும் அப்படி குறைச்சி அது ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளையாகவே குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் 1 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் விட்டு வெளியே வரும். அப்படி லூப்பை விட்டு வெளியே வரும்போது நமக்கு தேவையான வேல்யூ அந்த ஃபேக்டில் தானே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். இதுதான் எனக்கு லாஜிக்கு. ஃபைனலாக கொஞ்சம் லைன்லேயே நாங்கள் லாஜிக் எழுதி முடிச்சாச்சு. இனி நாங்கள் எங்கள் அவுட்புட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டோரியல் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அது மோஸ்ட்டாக கேம்பஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அவ்வளோதான், எல்லா டெஸ்ட் கேஸஸும் வெரிஃபை ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஃபேக்டோரியல்.